ஜனநாயகன் திருவிழா முடிந்து விட்டது. இப்போ ஜனநாயகன் திரைப்பட திருவிழா ஆரம்பிக்க போகிறது. ஜனநாயகன் திரைப்படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ரசிகர்கள் எல்லாருமே ஜனநாயகன் திரைப்படத்தை எதிர்பார்த்து காத்திருக்காங்க. ஸோ தளபதி விஜய் அவர்கள் நடிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் தான் ஜனநாயகன். இந்த திரைப்படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. படம் ஜனவரி 9 ரிலீஸ் ஆக வேண்டியது. ஆனால் படத்துக்கான சென்சார் பிரச்சனை அப்படி இப்படின்னு படத்தை தள்ளி போட்டு இப்போ எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்துவிட்டது. இதில் இன்னொரு காமெடியான விஷயம், சீரியஸான விஷயம் என்னென்னா, படம் சோஷியல் மீடியாவில் லீக் ஆகிவிட்டது. அதாவது ஃபுல் திரைப்படமும் ஹெச்டி பிரிண்டில் அன்அஃபிஷியலாக லீக் ஆகிவிட்டது. இது பல பேர் பார்த்தாங்க. ஆனாலுமே ஜனநாயகன் திரைப்படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. தேட்டரில் கொண்டாட ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்காங்க. ஸோ ஜனநாயகன் திரைப்படம் லீக் ஆனதால் இப்போ அடுத்தடுத்து படத்தை ரிலீஸ் பண்ண படக்குழு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்பு என்ன பிளான் பண்ணாங்கன்னா, எலெக்ஷன் நடக்கட்டும், எலெக்ஷன் நடந்து ஒரு மாதம், அதாவது ஒரு வாரம் போகட்டும், ரிசல்ட் வரட்டும், ரிசல்ட் வந்துட்டு அப்புறமா அந்த எலெக்ஷனோட பவர் அடங்கிட்டு அப்புறமா மே 5 மேலே படத்தை ரிலீஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா ப்ரொமோஷன் சின்ன பிளான்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் தான் படக்குழு இருந்தாங்க. ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படம் லீக் ஆனதால் அவசரமாக படத்தை ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட படக்குழு பேசிட்டாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் ஓகே சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஓடிடி ரைட்ஸும் பேசிட்டாங்க. டிஸ்கஷன்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ படத்தை ரிலீஸ் பண்ண ஓகே பண்ணிட்டாங்க. இப்போ வருகிற 24 25 அதாவது நாளை இல்லை நாளை மறுநாள் படத்துக்கான அஃபிஷியலான சென்சார் சர்டிஃபிகேட் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதுக்காக தான் இப்போ படக்குழு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் சென்சார் சர்டிஃபிகேட் சென்சார் போர்டு கிட்ட இருந்து ஜனநாயகன் திரைப்படத்துக்கு கிடைத்துவிட்டால் படத்தை அஃபிஷியலாக மே 4 முன்பே ஏப்ரல் 30 பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. கேரளா அதுக்கப்புறம் ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்லேயும் இதை பற்றி கேட்கும்போது அவங்க சொன்னது என்னென்னா, ஏப்ரல் எண்டிலே படத்தை ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க, அதுக்கான பிளான் தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க நினச்ச மாதிரி ஏப்ரல் எண்டில் அதாவது 30 படம் ரிலீஸ் ஆகுதா இல்லையான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஃபைனலாக உங்ககிட்ட ஒரு சின்ன கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் திரைப்படம் ஆல்ரெடி லீக் ஆகிவிட்டது. பல பேர் மொபைல் ஃபோனில் பார்த்துட்டாங்க, பப்ளிக்காகவே பார்த்துட்டு இருக்காங்க. இதே மாதிரி தான் விஜய் அவர்களோட தலைவர் திரைப்படம் ஃபோனில் லீக் ஆகிடுச்சு. 12 நாட்களுக்கு அப்புறம் தான் திரையரங்கில் ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் தலைவர் திரைப்படத்துக்கு ஒரு நல்ல ஓப்பனிங் இருந்தது. ஓப்பனிங் தான் இருந்துச்சு. அடுத்தடுத்த நாட்கள் இந்த திரைப்படத்துக்கு பெரிய இது இல்லை. வழக்கமாக விஜய் திரைப்படம் தான் ஓப்பனிங் நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்ப்பாங்க. ஆனால் தலைவர் திரைப்படத்துக்கு அந்த மாதிரி இல்லை. அதே மாதிரி சுச்சுவேஷன் தான் இப்போ ஜனநாயகன் திரைப்படத்தும் ஆகியிருக்கு. ஜனநாயகன் திரைப்படமும் லீக் ஆகியிருக்கு. ஸோ லீக் ஆனதான் முதல் நாள் ரசிகர்கள் கூட்டமாக படத்தை பார்ப்பாங்க. ஆனால் அடுத்தடுத்த நாட்கள் ஃபேமிலி ஆடியன்ஸ் இந்த திரைப்படத்துக்கு வருவாங்களா அப்படிங்கிற விஷயம் மிகப்பெரிய கேள்விக்குறி ஆகிவிட்டது. ஏன்னா எல்லாருமே தேட்டர் போக வீட்டிலே படத்தை பார்த்துட்டாங்க, எப்படி வருவாங்க அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. ஸோ இது விஜய் அவர்களோட சினிமா கெரியருக்கு மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கும். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, விஜய் கேவிஎன் தயாரிப்பு நிறுவனத்துக்கு ஃப்ரீயாக ஒரு படத்தை பண்ணி கொடுக்க போகிறாங்க, அதுக்கான பேச்சுவார்த்தை போய்கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், விஜய் அவர்கள் இன்னொரு திரைப்படத்தை நடித்து கொடுத்தா நல்லாயிருக்குமா, இல்லை விஜய் ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிடிக்ஸில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி சினிமா சம்மந்தமாக எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சுக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.